மோடியின் வருகையின் காரணமாக போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கிறது. காட்சிகளில் பார்க்கிறோம். திருச்சி மதுரை நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. திருச்சி மதுரை நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. காட்சிகளில் பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்து பழம்பதியிடம் கேட்கலாம். முத்து பழம்பதி, திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறத காட்சிகளில் பார்க்கிறோம். சுமார் எவ்வளவு கிலோமீட்டருக்கு இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு? சரி செய்யக்கூடிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருதா? விக்னேஷ், திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலை மட்டுமல்லாது தஞ்சை புதுக்கோட்டையிலிருந்து வரக்கூடிய சாலை, அதாவது ஒட்டுமொத்தமாக பஞ்சப்பூர் பகுதிக்கு வரக்கூடிய அனைத்து சாலைகளுமே போக்குவரத்து நெரிசலோடு காணப்படுகிறது. போக்குவரத்து முழுமையாக ஸ்தம்பித்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு முழுமையாக வாகனங்களே நிற்கக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்கலாம். அந்த அளவிற்கு தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய நிகழ்வில் பங்கேற்பதற்காக அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி கட்சியினர் வாகனங்களை அணிவகுத்து வர தொடங்கினர். அது 2 மணி முதலே வர தொடங்கினாங்க. இப்போ முழுமையாக வாகனங்கள் அதிகாரிகள் வர தொடங்கிய நிலையில அந்த கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு செல்ல முடியாமல் பரிதவிக்கிறாங்க. பலர் இந்த வாகனங்கள்ல திரும்ப வீடுகளுக்கு செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்கலாம். தற்போது பிரதமர் மோடி முதல் நிகழ்வை, அதாவது அரசு நிகழ்வை முடித்துவிட்டு பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 5650 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அவர் தொடங்கி வச்சிருக்காரு. அடுத்ததாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் நடைபெறும் அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். இதில் கூட்டணி கட்சி தலைவர்கள், அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்டோர் பங்கேற்கிறாங்க. அந்த கூட்டத்தில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் பேச உள்ள நிலையில முத்துப்பழம்பதி நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது விழா மேடைக்கு பிரதமர் மோடி வருகை தந்திருக்கிறார். காட்சிகளில் பார்க்கிறோம்.